ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனானா பிரெட் ரோல். இந்த பனானா பிரெட் ரோல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 6 துண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன், ஒரு நேந்திரப்பழம், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதுக்கு பதிலாக நெய் கூட எடுத்துக்கலாம், கொஞ்சமாக பால், ஒரு முட்டை, கொஞ்சம் பொடிச்ச சர்க்கரை. இந்த பொடிச்ச சர்க்கரையும் முட்டையும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் பால், சர்க்கரை சேர்த்து முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ப்ரெட்டோட மேலே எக் வாஷ் பண்ணுறக்காக மட்டும்தான். இப்போது ப்ரெட்டோட ஓரங்களை ஃபுல்லாக வெட்டிட்டு அதை நல்லா தின்னாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ரோல் பண்ண முடியும். நேந்திர பழங்களை ஃபுல்லாக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த நேந்திர பழத்தில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது. இன்னொன்று, இதை வேக வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு பேனில் எடுத்து வச்ச நேந்திர பழங்களை ஃபுல்லாக போட்டு நம்ம இப்போ அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இதில் நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழகான மஞ்சள் கலரில் நம்மளுடைய நேந்திர பழம் ஃபுல்லாக நல்லாவே ஃப்ரை ஆனதும் இதை ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்ம பிரெட் ரோல் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆற வச்ச பனானாவை எடுத்து இப்படி ப்ரெட்டோட ஓரங்களில் வச்சு நல்லா டைட்டாக அதை சுற்றிக்கோங்க. டைட்டாக சுற்றிட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிற மைதா மாவு பேஸ்ட்டால் ஓரங்களை தடவி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த பேஸ்ட்டு அந்த ப்ரெட் ரோல் பிரியாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியே மீதமாக இருக்கிற 6 பிரெட் ஸ்லைஸையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். இந்த நேந்திர பழத்தில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, சி, மெக்னீஷியம், பொட்டாசியம், அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பழம்தான் நேந்திர பழம். நான் 3 ரோலில் மட்டும் எக் வாஷ் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். வேண்டான்னா நீங்கள் எக் வாஷ் இல்லாமையும் அதை வறுத்துக்கலாம். 3 தடவி வச்சுருக்கிற எக் வாஷு, 3 ப்ளெயினாக தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் இல்லை பட்டர் சேர்த்துட்டு நம்ம பனானா ரோலுங்களை ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். குறைஞ்ச தீயில் வச்சுக்கோங்க, லோ டு மீடியமில். தணல் அதிகமாக வச்சிங்கன்னா நம்ம ப்ரெட்டோட ஓரம் ப்ரெட்டு ஃபுல்லாகவே கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி அதை வறுத்துக்கோங்க. இப்போ மீதமாக இருக்கிற 3 பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய பனானா பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஷ்டிகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்து சந்திக்கிறேன். பாய்.